சிவம் அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் சிவம், அன்பே சிவம். டாக்டர் அறிவுரைப்படி உண்ணும் பொருளில்தான் நோய் உற்பத்தி ஆகிறது என்கிறார். எப்பொருள் உண்டாலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஊட்டச்சத்துள்ள பொருளாகவும் உண்ண வேண்டும். அப்போதுதான் உடல் உறுப்பு பாதிக்காமல் நல்ல நிலைக்கு அடையும். அப்படி நோய் வந்தாலும் சிறிய நோய்கள் மட்டும்தான் வரும், பெரிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உடல் உறுப்பு பாதிப்பதனால்தான் இத்தனை நோய்கள் வருகிறது என்று டாக்டர் அறிவுரை. அப்படி இருக்கும் என்றால் நாட்டையாள அரசன் ஏன் ஊட்டச்சத்து இல்லாத பொருள்களையும் சுகாதார இல்லாத பொருள்களையும் எதற்காக விற்பனை செய்யவும் அனுமதி தருகிறார், அதை உற்பத்தியாகவும் அனுமதி தருகிறார், எதற்காக லைசன்ஸ் தருகிறார்? அவர் வரிப்பணத்தை நோக்கி செல்கிறாரா, அல்லது மக்களுக்கு நோய் வாய்ப்புப்பட்டு அவர் சென்று கொண்டே இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் என்கிறாரா? எந்த அறிவுரை வைத்து அவர்கள் செல்கிறார்கள்? நாட்டையாளும் மனிதர்கள் இதற்கு என்ன வழி என்று மக்கள் நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். டாக்டர் அறிவுரை பின்பற்றுவதா, இல்லை அரசன் சொல்வதை கேட்பதா? இரண்டுமே. டாக்டர் அறிவுரை நம் உடலை சீர்திருத்துவது, அரசன் அறிவுரை நம் உடலை சீரழிப்பது. இந்த இரண்டுக்கும் என்ன பொருள்? நன்கு உணர்ந்து ஆராயுங்கள், உண்மை பிறக்கும். அதே போன்று நேற்று தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம் என்றால் என்ன? தொழிலாளர் தினம் என்ன? அரசு துறைக்கு மட்டும்தான் விடுமுறையா, அல்லது குடிமக்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் விடுமுறையா? இது தொழிலாளி. அரசு தொழில் செய்கிறதா? அரசு என்ன தொழில் செய்கிறது? விஸ்கி தொழில் செய்கிறது. கம்பெனி வைத்துக்கொண்டு அதை நடத்தி கொண்டு வருகிறது. அரசு தொழில் அதுதான், வேறு எந்த தொழில் இல்லை. மற்ற தொழில் எல்லாம் உழைப்பாளிகள் தான் செய்து வருகிறார்கள். அந்த உழைப்பாளிகளுக்கு என்ன தர வேண்டும்? அவர்களுக்கு ஒரு நாளாவது ஓய்வு தர வேண்டும். அரசு துறை எத்தனை விடுமுறை வந்தாலும் அத்தனை நாள் உழைப்பாளிகளுக்கு ஓய்வு தர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனிதனுடைய வாழ்வாதாரத்தை 3 தரமாக பிரித்துள்ளான் அரசன். அவ்வழியிலே 3 கீழ்தரமாக உள்ள மக்களுக்கு அன்னிதினத்துக்கு ஒரு தினம் இன்றைக்கி அரசு விடுமுறை என்றால் அவருக்கு ஒரு நாள் முன்கூடிய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தந்துவிட வேண்டும். அந்த பணத்தை வைத்து அவர்கள் உடல் ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள். வீட்டிலும் சுதந்திரமாக இருப்பார்கள். எதுவுமே இல்லாமல் இவர் சுதந்திரமாக வாழ்வது. இவர் எங்கு சென்றாலும் காரில் செல்வது, ஒருவர் சென்றால் 10 கார் செல்வது, 10 காரில் 10 பேரில் 100 பேர் செல்வது. இது போன்ற நிலைக்கு இதனுடைய வருமான வரி இன்னும் அதிகரித்தான் கூடும். ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும்? அரசன் செல்ல வேண்டுமென்றால் 2 பேர் போதும். பற்றாக்குறைக்கு இத்தனை பேர் எதற்கு செல்ல வேண்டும்? இத்தனை கார் எதற்கு? அதுக்கு பெட்ரோல் என்ன, டீசல் என்ன? அதனுடைய வருமானத்தை அதனுடைய செலவை யார் இடத்தில் வசூலிப்பது? உழைப்பாளி மக்கள் இடத்தில் தானே. இது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி சீர்திருத்துவது? யார் சீர்திருத்துவது? அரசனை கேட்க ஆள் இல்லை என்று அவன் இச்சைக்கு செல்கிறான். இதுக்கு என்ன பொருள்? குடிமக்கள் நீங்கள் தான் ஆராய வேண்டும். ஆகையினால் அரசனை நம்புவதில்லை. உங்களுக்கு தினம் படி அளப்பது ஆண்டவனை நம்புங்கள். இந்த அரசனுக்கு ஓட்டு என்பது போடக்கூடாது. இல்லை என்றால் அரசனுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை. வழி நடத்துவது நிறுவனத்தை அது நல்லாக சீர்திருத்த இறைவன் காத்திருக்கிறான். இந்த அரசினால்தான் நிறுவனங்கள் அனைத்தையும் சீர்குலைஞ்சு போய்விட்டது. இவர்கள் 10 ரூபாய் பதுக்கி வைத்தால் நிறுவனங்கள் 2 ரூபாய் பதுக்கல் செய்கிறது. இதற்கு மூலாதாரம் மேலிடமே. ஆகையால் சற்று யோசித்து செயல்படுங்கள், நன்மையை பிறக்கும் என்பதே இறைவன் அறிவுரையாகும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.